அண்ணே ஒரு பச்சை மாத்திரை. ராஜி போயிட்டு வரமா? பாப்பா போயிட்டு வரேன். சரிம்மா. சரவணா காலையிலேயே தண்ணி போட்டுட்டியா? கடை இருக்காதேடா. நேற்று நைட்டே வாங்கி வச்சிட்டியோ? ஏன்டா குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? என்னோட விளம்பரம் இல்லைங்க, என்னங்க பண்றது? சரி அதெல்லாம் போட்டு ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடுங்க. சரி பார்த்து ரோட்ல பார்த்து போ. வண்டி ரொம்ப அதிகமா வருது, பார்த்து போ. நான் பார்த்து போறேன், நீங்க பார்த்து போங்க. சரி உங்க பாப்பா எங்க படிக்கிறா? நம்ம கீரமூர் கொங்கு ஸ்கூல்ல படிக்கிறா. பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரீ பண்றாங்கடா. அது இல்லாமல் கேஜிலேருந்து 5வது வகுப்பு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே பஸ் ஃப்ரீ. மாணவர்களோட தனித்திறமை எல்லாத்தையுமே அறிஞ்சு அவங்களுக்காக பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கு கூட நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி சார், நான் கிளம்புறேன், லேட் ஆகுது, பார்ப்போம். சரிங்க. அது என்னங்க என்ன சொல்லிட்டு நீங்களே போய் குடிக்கிறீங்க? ஏங்க அழுவுறீங்க? வாங்க அங்கே போகலாம். என்ன சரவணா சொல்றது? என் பொண்ணை நானே கொல்ல பார்த்துட்டேன். நான் எதையுமே தெரியாமல் பண்ணதுனால தான் இவ்வளோத்துக்கும் காரணம். சொல்கிறேன். ராஜி என்னங்க? பாப்பா ஸ்கூல்ல வந்துட்டாளா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ்ங்க பாப்பாவுக்கு. அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா. ஏமா என்னமாச்சு? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. ஏங்க தண்ணி மட்டும் எடுங்க. மெதுவா தெரியுமா? போதுமா. அம்மா பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா. ராஜி பாப்பா பசிதான் பாருமா. வயிற்று வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லையாடா இப்ப? இப்ப சரியாயிடுச்சுமா. ஆனா மறுபடியும் பசியில வயிற்று வலி வரப்போதுமா. ப்ளீஸ்மா ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கம்மா. அடியே ரெட்டவாலு, வயிற்று வலி சரியானோ வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டோன்னு படுக்க வேணாமா? விளாண்டு போய் படுக்கலாம். God cells are formed surround the stroma. It helps in the transpression, opening and closing of stroma. Special cells present around them are parenchyma, collenchyma and sclerenchyma. Okay, class over. We will see about next class. சஞ்சு என்னாச்சு? சஞ்சு சஞ்சு ஏ சஞ்சு
வயிறு ரொம்ப வலிக்குதுடி. ஏன் சஞ்சு என்னாச்சு? ஏன் சஞ்சு அலறா? நீ சஞ்சுவை பார்த்துக்கோ, நான் போய் கிளாஸ் மிஸ்ஸை கூட்டிகிட்டு வரேன். மே ஐ கம் இன் மேம்? கெட் இன். என்னாச்சுன்னு தெரியல மேம், சஞ்சு வயிறு வலிக்குன்னு அழுதுட்டு படுத்திருக்கா. சஞ்சு என்னடா ஆச்சு? மிஸ் இப்படிதாங்க மிஸ், எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். பச்சை மாத்திரை போட்டா சரியா போயிடும் மிஸ். அது என்னடா பச்சை மாத்திரை? மிஸ் அந்த பச்சை மாத்திரை பேர் எனக்கு தெரியாது மிஸ். ஆனா அம்மா அடிக்கடி பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வருவாங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டேப்லெட் வாங்கலாமா? டேப்லெட் வச்சிருக்கியா? எடு. ஸ்வேதா போய் தண்ணி கொண்டு வா. Okay, you take rest. சஞ்சு சஞ்சு என்னாச்சு சஞ்சு? சஞ்சு சஞ்சு எழுந்திரி. சஞ்சு சஞ்சு போய் தண்ணி கொண்டு வா. மேம் நீங்க போய் பிரின்சிபல்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. என்னானே தெரியல மிஸ், இவ அடிக்கடி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கா. சரி சரி தூக்குங்க. சஞ்சு சஞ்சு இங்க கொஞ்சம் பாருமா. சஞ்சு 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 இங்க கொஞ்சம் பாருமா. எந்திரிமா. சஞ்சுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மேம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தோம், என்னாச்சுன்னு தெரியல. எழுந்திரிக்கல மேம். இருங்க, இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். கார் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. மேம் மேம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, நான் சஞ்சுவோட கிளாஸ் மிஸ் பேசுகிறேன் மேம். சஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். ஸோ ராவேந்தா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் அங்கே வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். மேம் பார்த்து மேம். ஏங்க எங்க பொண்ணு எங்கெங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க? எங்க பொங்க ஸ்கூல்ல இருந்து கூட அட்மிட் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் செகண்ட் ரூம். மேடம் எங்க பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் மட்டும் உள்ள வாங்க. நார்மல் வயிற்று வலியாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வீட்டில் எதுவும் 10 நாளைக்கு முன்னாடி மெடிசன் எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? வயிறு வலிக்காக டேப்லெட் கொடுத்துருக்கீங்க.
இந்த மாதிரி என்ன பிரச்சனைனே தெரிஞ்சுக்காம நீங்க அடிக்கடி டேப்லெட் வாங்கி கொடுத்தனால தான் இந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால முறையா மருத்துவரை வந்து பார்த்து அவங்க பரிசோதிச்ச அப்புறம் தான் நீங்க மாத்திரை கொடுக்கணும். சரிங்களா? பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்பெஷல் டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. இனிமேல் இந்த மாதிரி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டேப்லெட் வாங்கி கொடுக்காதீங்க. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துருங்க மேடம். தேங்க்யூ மேடம். இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம எல்லாருடைய லைஃப்லேயுமே நடந்திருக்கும். உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனைனா இதுக்கு போய் ஏன் டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லி மெடிக்கல் கடையிலையோ இல்லை தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுற மெடிசனையோ வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட பின்விளைவுகள் அப்போ நமக்கு தெரியறதில்ல. சில நாட்களோ மாதங்களோ வருஷங்களோ கழித்து அதோட பின்விளைவுகள் நமக்கு தெரிய வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நல்ல டாக்டர் சந்தித்து அவங்க பரிந்துரை செய்கிற மெடிசனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது. உங்களுக்காக எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. நன்றி.